ஒரு கலைஞனுடைய அதிகபட்ச சந்தோஷமே வந்து ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகி அதில் ஒரு பாராட்டும் வரவேற்பும் கிடைக்கிறது தான் ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ நிறைய படங்கள் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, நிறைய படங்கள் காணாமல் போயிடுது. ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு அதை நல்லபடியாக அதிலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு கலைஞர்களில் நானும் ஒருத்தி. அந்த வகையில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, நான் ஒரு 3ஆம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்யராஜ் சார் கூட. அதில் ஒரு ஹீரோயினாக ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்று நடித்தேன். அது கூட ஒர்க் பண்ணின ஜேபி சார் வந்து அங்கே இருக்கார். ரொம்ப நன்றி சார். அதே படத்தில் அதே பாதி கலைஞர்கள் வந்து இந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகுது அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கும். நிறைய படங்கள் டைரக்டர் சார் இது போல் பண்ணணும். சார் வந்து குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தார் நட்டி சார் ஹீரோவாக வச்சு. அவருடைய அடுத்த படம் பூங்காவாக இருக்குது. இதுக்கு இன்னும் மேல்மேலும் இந்த படங்கள் வந்து நல்ல முறையில் வெளியில் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். படத்தில் ஒர்க் பண்ணின அத்தனை ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. படம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.